பிரைஸ் லோடம்மா. பிரைஸ் லோட். மைக் எடுத்து விடுங்க. ஆமீன். இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்திருக்கிறவங்களிடம் படிக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில தியானங்களை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். கேக்குதாங்க பிரதர்? கேக்குதம்மா. ஓகே. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையால் நாம் இந்த நாளிலும் நிர்மூலமாகாமல் அவருடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ விதமான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். யுத்தங்கள், 3ஆம் உலகப் போருக்கு நேராக யுத்தங்கள் நடக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி வருகிறதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் யோபு எழுதின புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இந்த நாளிலே நான் தியானிக்க எடுத்து கொள்கிறேன். யோபு எழுதின யோபு புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நான் இந்த வாரத்திலே நான் பார்த்த பொழுது அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் காணப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியிலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். விசேஷமாக அவர் செய்த அற்புதம் ஒன்று, தண்ணீர்களின் மேலே அவர் நடந்தது. நாம் அனைவருக்கும் தெரியும். அவர் கலிலேயா கடலின் மீது அவர் நடந்து அவர் சீஷரோடு அவர்களை சந்திக்க அவர் தண்ணீர்களின் மேல் நடந்தார். அது உண்மையாகவே அவர்தான் நடக்கிறாரா என்பதை சீஷர்களுக்கு நிரூபிக்கும்படியாய் பேதுருவையும் தண்ணீர்கள் மீது நடக்க வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தருடைய வல்லமை அந்த தண்ணீர்களின் மேலும் அதிகாரம், காற்றையும் கடலையும் கை நீட்டி அதட்டின தேவன் அதன் மீது நடக்குற தன்மையும் அவர் உடையவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நான் நேற்றைய செய்தியிலே நான் பார்த்தேன், ஒரு வினாடியிலே ஒரு போட் அப்படியே தண்ணீருக்குள் மூழ்கிறதை நான் பார்த்தேன். அவ்வளவு இந்த வல்லமை இந்த தண்ணீருக்கு இருக்கிறது அல்லவா. ஆபத்துக்கள் நிறைந்த தண்ணீர். நார்த் இந்தியாவிலே ஒரு போட் மூழ்கினது பொழுது ஒரு தாய் அந்த குழந்தை கட்டி அணைத்தவாறு அவர்கள் மரித்திருக்கிறார்கள். அவ்வளவு அந்த தாயினுடைய பாசம் என்பதை சொல்லி, அந்த தாயும் குழந்தையும் இருப்பது போல ஒரு சிலையையும் செய்து அவர்கள் அந்த இடத்திலே வைத்திருக்கிறதையும் நான் செய்தியின் மூலம் அறிந்தேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால், தண்ணீர்களின் வலிமை, அதனுடைய ஆழம், அதனுடைய எல்லைகளை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று யோபு புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை நான் பல வருஷங்களுக்கு முன்பதாக யோபு புஸ்தகத்திலும் யோபு 9ஆம் அதிகாரத்திலே யோபு சொல்லுகிறார். தண்ணீர்களின் மேல் தேவன் நடந்ததை குறித்து நான் யோசிப்பதுண்டு. இந்த யோபுவுக்கு எப்படி கர்த்தரோடு நடக்கிற ஒரு காரியங்கள் எல்லாமே யோபுவுக்கு அநேக காரியங்கள், வெளிப்பாடுகள் இருந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த செய்தியை அவர் சீஷர்கள் எழுதி நாம் வாசிக்கிறோம். அப்படியாக நாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். நானும் 2 முறை கலிலேயா கடலுக்கு நான் இஸ்ரேலுக்கு நான் சென்றிருக்கிறேன். அதிலே போட்லே நான் சென்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட செய்திதான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் யோபு கர்த்தரை குறித்து, தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடோடு கூட அவர் வாழ்ந்திருக்கிறார். மிகவும் தேவனுக்கும் யோபுவுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் அவதானிக்கக்கூடிய, அது முதல் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தது தேவன் தான் சாட்சி கொடுக்கிறார்.
அந்த அளவிற்கு யோபுவுக்கு கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடுகள் அநேகம் காணப்படுகிறது. அதனால்தான் யோபுவை நான் ஒரு விஞ்ஞானி என்றுதான் அடிக்கடி நான் சொல்லுவதுண்டு. அந்த அளவுக்கு இந்த யோபு புத்தகத்திலே விஞ்ஞானத்துக்குரிய காரியங்களே எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 9ஆம் அதிகாரத்திலே உள்ள ஒரு சில வசனங்களை நான் இந்த நாளிலே தியானிக்கலாம் என்று யோசிக்கிறேன். யோபு 9ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவர் அவனோடே வழக்காட சித்தமாயிருந்தால் 1000-ல் 1 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பெலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அதாவது யோபுடைய வார்த்தைகள், யோபுடைய வியக்கானம், யோபுடைய வாக்குவாதங்கள் நாம் யோபு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தன்னுடைய நண்பர்களோடு சம்பாஷிக்கின்ற, நண்பர்களோடு உறவாடுகின்ற வார்த்தைகள் அநேகமாய் காணப்படும். ஏனென்றால் நண்பர்கள் பேசுவார்கள், அவர்கள் கேள்விகள் எழுப்புவது ஒரு அதிகாரத்தில் இருக்கும். அதற்கு பிரதியுத்தரமாக என்றால் பதில் சொல்லும்படியாக யோபு தன்னுடைய நண்பர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த அதிகாரம் தொடங்குகிறது. அதாவது காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். எப்படி அறிவேன் என்றால், மேலே அநேக காரியங்களை யோபுடைய நண்பர் யோபுவிடம் எடுத்து சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதனும் நீதிமானாய் வாழ முடியாது, வாழ தகுதியற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆமேன். அதனால்தான் ரோமர் புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தர், அதாவது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், அவர்கள் மீது தேவனுடைய நீதியை அவர் நிரூபிக்கிறவராய் காணப்படுகிறார், பலிக்கும் என்று. நம்முடைய சிறு வயதிலேயே நான் ஸ்கூல்களிலும் மற்ற வீட்டிலையும் சரி பேசும் பொழுது சொல்வார்கள், இந்த நாக்கிலே மச்சம் இருக்கிறதுனால் நீ என்ன சொன்னாலும் பலித்து விடும் என்று என்னை சொல்லுவார்கள். அது சும்மா ஒரு வழக்கு பேச்சு. அப்படி அதாவது பலிக்கும் என்றால் அது உண்மையாகவே நிறைவேறும் என்று அர்த்தம் அதற்கு. அதாவது சொன்ன சொல் பலிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த வசனத்தின்படி ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம், இந்த வசனத்தின்படி ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? அப்ப யோபு சொல்கிறார், எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்க முடியாது. அப்படியானால் எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி நமக்கு யாராயிருந்தாலும், அது எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், எந்த நிலையிலே இருந்தாலும், ஒரு வித்தியாசம் இல்லாதபடி, ஒரு வேறுபாடுகள் இல்லாதபடி அவர்களை நீதிமானாய் மாற்றுகிற ஒரு வல்லமை, கிருபை யாருக்கு இருக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த மனுஷன் மீது, அந்த உள்ளத்தின் மீது ஒரு காரியம் பலிக்கிறது. என்ன காரியம் பலிக்கிறது என்றால், நீதிமானாய் தேவனுக்கு முன்பாக. அந்த கேள்வி யோபு எப்படி எழுதுகிறார்? தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? ஆனால் நீதிமானாய் இருக்க முடியும் என்பதை நமக்கு நிரூபித்தவர் தான் நம்முடைய நீதிபரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற அது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
அந்த பலியினால் அவர் நமக்கு ஜீவ பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்ததினால் அந்த மனுஷனுக்குள் என்ன பலிக்கிறதாம்? தேவனுடைய நீதி. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் அது இலவசமாய், அடுத்த 2 வசனங்களிலே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். யோபு இருந்த நாட்களிலே இது சாத்தியமில்லை. அதனால்தான் யோபு சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பதாக ஒரு மனுஷனும் நீதிமானா இருக்க முடியாது. அது நீதிமானா இருப்பது எப்படி? ஆனால் அது எப்படி என்ற கேள்விக்கு இப்பொழுது நமக்கு இருக்கிற பதில், அப்படியே கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமானாய் மாறுகிறோம். அது யாராயிருந்தாலும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலித்துவிடும். என்ன பலித்துவிடும்? நாம் ஒரு நீதிமான், நாம் ஒரு நீதியுள்ள பிள்ளைகள் என்பதை நம்மை நீதிமான்களாய் மாற்றினவர். ஃபாதர் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்க, நான் நீதிமான், நான் நீதிமான் நான் என்ற பாடல். அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகக்கூடும். ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாய் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அடுத்தது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அவனோட வழக்காட சித்தமாயிருந்தால் 1000 ஒன்றுக்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. எவ்வளவோன வழக்காடு காரியங்கள் நமக்கு தேவன் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறதுனால்தான் நாம் இப்படிப்பட்ட காலங்களிலே பிறந்து இவ்வளவு டெக்னாலஜிகள் மூலம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து இந்த சுவிசேஷத்துக்கு நம்மை பாத்திரவான்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். ஆமேன். இயேசுவே ஞானம் என்று நான் கூட ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். இது யோபு 28ஆம் அதிகாரத்தில் இருந்துதான். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை தாழ்மைப்படுத்த வேண்டும். தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயம் எவ்வளவு ஞானம் நிறைந்ததா இருக்கிறதாம். அவர் பலத்திலே பராக்கிரம் நிறைந்தவர். பாருங்கள், யோசேப்பை கொண்டு சிறைச்சாலையிலே தான் போட்டார்கள். செய்யாத குற்றத்திற்காக 13 வருஷங்கள் அவர் சிறைச்சாலையிலே இருந்தார். எகிப்து தேசத்திலே பார்க்கிறோம். ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருந்து தேவன் பெரிய அதிகாரியாய் உயர்த்தக்கூடிய அளவிற்கு அவர் இருதயத்திலே ஞானம் உள்ளவர், பலத்திலே பராக்கிரம் உள்ள தெய்வனாய் அவர் காணப்படுகிறார். நாம் கூட எத்தனையோ விதமான சோர்வுகள், நமக்கு கேள்விக்குறிகள் வாழ்க்கையிலே வருகிறது. நானும் அநேக 5 வருடங்களுக்கு முன்பதாக ஜோயல் பேசாமல் இருந்த பொழுது எவ்வளவாய் நான் கவலைப்பட்டேன், எவ்வளவு அழுதேன் என்றே சொல்ல முடியாது. இது சில நேரங்களிலே, இரவு நேரங்களில் ஜோயல் தூங்கின பிறகு நான் ஜெபிப்பதுண்டு. அப்பொழுது நான் அழுது ஒரு முறை எனக்கு அடுத்த மூச்சு எடுக்க முடியாத அளவிற்கு நான் அழுது விட்டேன். அப்படியாக பேசாத பிள்ளைகளை குறித்த காரியங்களை பார்த்து யோசித்து அப்படியாய் நான் திகைத்தது உண்டு. நான் ஜெபிப்பது உண்டு. ஒரே ஒரு வார்த்தை, தண்ணீர் வேண்டும், எனக்கு உணவு வேண்டும், எனக்கு பசிக்கிறது என்று கேட்டால் மாத்திரமே போதுமாக இருந்தது. அந்த வார்த்தையை மாத்திரம் பேச வைத்து விடுங்கள் என்றெல்லாம் நான் அழுதிருக்கிறேன். ஆனால் தீர்க்க தரிசனமாக 3 வயது 4 வயது இருக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணினார். 2 மொழிகளிலே சரளமாய் பேசக்கூடிய தன்மைகளை கர்த்தர் தருகிறார் என்பதாக. அப்பொழுது நான் யோசித்தேன், ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் என்று யோசித்தது உண்டு. ஆனால் தேவன் இந்த நாளிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் பாடல்களை பாடுவதற்கு, கீபோர்டு போடுவதற்குரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய இருதயம் ஞானம் நிறைந்தது. அது மாத்திரமல்ல, அவர் பராக்கிரம் உள்ளவர்.
பராக்கிரமம் என்றால் என்ன? அந்த காரியத்திலே ஒரு செயலிலே அதை கொண்டு வந்து அதை தீவிரமாய் செயல்படுத்தி அதை நிறைவேற்றுகிறவர் தான் பராக்கிரமம். பராக்கிரமம் என்றால் ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தீவிரமாய் அதை செயல்படுத்தி முடிக்கிற வல்லமை உடைய தேவன் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பாருங்கள், தேவனுடைய வருகையின் பொழுதும் நடக்க போகிற காரியங்களை நாம் பார்ப்போமானால் மத்தேயு 24 அநேக நிலநடுக்கங்கள் பூமியிலே நிகழும் என்று அவருடைய வருகைக்கு அடையாளமாய் அது காணப்படும் என்ற அடையாளங்களிலே ஒன்று நிலநடுக்கங்கள். பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார். மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை தேவன் செய்ய முடியும். அவர் கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறாராம். அந்த அவ்வளோ பெரிய மலைகளை, பர்வதங்களை அவரால் புரட்டி போட முடியும். அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்தவர். எனவே அவருக்கு நாம் விரோதமாய் வாழ முடியாது. அது மாத்திரமல்ல, பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அவருடைய வல்லமை மத்தேயு 24 நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வருகையிலே இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் பற்றியெல்லாம் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 24 அப்பொழுது அந்த வானத்து சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அசைவது என்றால் ஒன்றுக்கொன்று எல்லாமே இணைந்து தான் காணப்படுகிறது. நான் பார்த்தேன், இப்பொழுது விஞ்ஞானிகள் இந்த நிலாவுக்கு சென்று ஆஸ்ட்ரோனட்ஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அநேக நிலவினை வேறு ஒரு பகுதியை அவர்கள் பார்த்ததினால் நிலாவும் அநேக விண்கல்கள் பூமியிலே வந்து விழாதபடி அவைகள் தடுத்து கொண்டு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படியாக பூமியிலே ஒன்றுக்கொன்று நிலா, நட்சத்திரங்கள் இணைந்து காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். ஸ்தானத்தினின்று என்றால், ஸ்தானம் என்றால் அதனுடைய இடத்திலிருந்து அதை அசைய பண்ணுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவரால் மாத்திரம்தான் இப்படியான காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் மலைகளை பெயர்க்கிறவர், அவர் சூரியனை கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். பாருங்கள், சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் மறைத்து போடுக வல்லமை அவருக்கு முடியும். நம்முடைய வேதாகமத்திலே சூரியன் அப்படியே ஜெபத்தை கேட்டு அவர் நிற்க வைத்த காரியங்களை கூட நாம் பார்க்கிறோம். சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காமலே இருக்குமா. இதெல்லாம் நமக்கு அநேக சம்பவங்கள் மூலம் நாம் படிக்கிறோம். ஆனால் யோபுதான் பழைய புத்தகம். 66 வேதாகம புத்தகங்களிலே மிகவும் பழமையான புத்தகம் யோபு புத்தகம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் யோபு வாழ்ந்த நாட்கள் அவ்வளவு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காணப்படுகிறது. யோபுக்கு எப்படி இவ்வளவு அவருடைய வல்லமைகளை குறித்து தெரிஞ்சிருக்கிறது என்பதுதான் என்னுடைய எப்பொழுது. அதனால்தான் யோபுவோடு கர்த்தர் பேசும் பொழுது 36, 37, 38வது அதிகாரங்களிலே யோபுவோடு அநேக காரியங்களை தேவன் பேசுகிறார், கேட்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது நான் யோசிப்பேன், ஒன்றுமே அறியாத ஒரு மனுஷனிடம் பல காரியங்களை பேச முடியாது. அவங்களுடைய லெவலுக்கு என்ன லெவல், அவர்கள் அதற்கேற்ற காரியங்களை தான் ஒரு மனிதரோடு விவாதிக்க அல்லது அறிந்து கொள்ள அல்லது அவர்கள் தெரிந்து கொள்ள நாம் பேச முடியும். ஆனால்
இந்த யோபு புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். இந்த வானத்து சத்துவங்கள், அதனுடைய தூண்கள் அனைத்தையும் அசைய பண்ணுகிறார். அவ்வளவுக்கு அவருக்கு கோபம் வந்தால் அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறாராம். இந்த நட்சத்திரங்களை குறித்தெல்லாம் விஞ்ஞானிகள் இப்பொழுதுதான் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதே யோபுவுக்கு இது வெளிப்பாடுகளோடு கூடிய தேவனோடு நெருங்கிய ஒரு உறவிலே வாழ்ந்த ஒரு மனிதனா யோபு காணப்படுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். இந்த ஒரு வசனத்தை வைத்துதான் நான் இந்த நாளிலே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அவர் ஒருவரே வானங்களை விரித்தார். ஆம், சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீரிலே நடந்தார் என்றுதான் நான் அறிந்தேன். அநேக வருஷங்களாக இந்த வேதாகமத்தை படித்திருக்கிறேன். பிறகு திடீரென்று ஒரு நாள், நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பதாய் நான் இந்த வசனத்தை கண்டுபிடித்தேன். அப்பொழுது நான் ஒரு சகோதரி, என் சபையிலே ஊழியம் செய்கிற சகோதரியோடு கூட வேதத்திலே இன்னொரு இடத்திலே அவர் தண்ணீரில் மேல் நடக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனத்தை கண்டுபிடித்த மாத்திரத்திலே நான் சந்தோஷத்தோடு அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். பாருங்கள், ஒரு சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் என்று யோபு எழுதினதை அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் சமுத்திர அலையின் மேல் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட வேதாகம புத்தகங்கள் எழுதப்பட்டு கரங்களிலே யாருடைய கரங்களிலுமே இல்லை. நமக்கு தொகுக்கப்பட்டு காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களை, மிருக சீரிஷத்தையும், அது அருமீனையும், தட்ச மண்டலங்களையும் உண்டாக்கினவர். இந்த காரியங்களை, இந்த ஒரு வசனத்திலே உள்ள காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நட்சத்திரங்களை படங்கள் நீங்கள் அதை இந்த ஜாதகம் பார்க்கிறவர்கள் அந்த நட்சத்திரங்களோடு கூட ஒப்பிட்டுதான் அநேக காரியங்களை சொல்கிறார்கள். ஆனால் அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் என்று சொல்கிறார்கள் அநேக காரியங்கள். ஆனால் அதிலே இந்த வசனத்திலே காணப்படுகிற அநேக காரியங்களை அந்த மிருக சீரிஷத்தையும், அருமீனையும், தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். இவைகள் எல்லாம் அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு, அதனுடைய வரைபடங்களை குறித்த ஒரு வசனமாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் யோபுடைய விஞ்ஞான ரீதியான அவருடைய வளர்ச்சி, அவருடைய அந்த நட்சத்திரங்களை குறித்த வெளிப்பாடுகள், அவர் தண்ணீரின் மேல் நடக்கிறவர், அவர் வானங்களை தன்னாக விரித்தவர். ஏசாயா புஸ்தகத்திலே நாம் அநேக காரியங்களை, அவர் எப்படி தேவன் வானங்களை தம்முடைய கரங்களினால் அவர் விரித்தார் என்று அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. வேறு புத்தகத்திலே இப்படியான அவருடைய படைப்புகளை குறித்து நான் அறிந்ததில்லை. ஆனால் இந்த யோபுவுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள், அந்த நட்சத்திரங்களை குறித்த துல்லியமான, அதாவது ஒரு டெலஸ்கோப்பை வைத்து பார்த்தால் எப்படி தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு விவரமாக, நுணுக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது யோபு புத்தகத்திலே. பல அதிகாரங்கள், வசனங்கள் யோபுவே, இது யோபு பிரதித்துரமாக சொல்லுகிற ஒரு பதிலாய் இந்த அதிகாரம் காணப்படுகிறது. அதற்கு அடுத்த வசனம்தான் இந்த வசனம். நம் அனைவருக்கும் தெரியும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன் என்று யோபு சொல்லுகிறார். அதாவது தேவன் நமக்கு அருகாமையிலே அவர் இருக்கிறார். எவ்வளவு அருகாமையில் என்றால், நாம் சுவாசிக்கிற சுவாசம் எவ்வளவு அருகிலே நமக்கு இருக்கிறதோ அவ்வளவு அருகிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம், தேவன் நம் ஒவ்வொருவருக்கும், நாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், நமக்காக தேவன் செய்கிற காரியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள்.
இந்த ஒரு காரியத்தை யோபு விளக்கும்படியாய் முதல் 9 வசனங்களிலும் அவர் இந்த இயற்கையின் வல்லமைகள், வானத்தின் நட்சத்திரங்களை அவர் மூட முடியும், அவர் சூரியனை அவர் நிறுத்த முடியும், அதன் சத்துவங்களை, தூண்களை அவர் அசைக்க முடியும் என்று எல்லாவற்றையும், அவர் தண்ணீரின் மேல் அவர் நடக்க முடியும், அவ்வளவு வல்லமை பராக்கிரமம் நிறைந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும், ஒரு அதிசயம் 2 அதிசயம் அல்ல, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் நாம் எண்ணி 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 பார்க்கவே முடியாது, எத்தனை என்று நாம் எண்ணியே பார்க்க முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவன் என்பதை நாம் அனுபவிக்கிறோம். அவர் செய்வார். ஆமேன். நான் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பதாய் ஒரு செய்தியின் மூலம் தமிழ்நாட்டிலே நடந்த இந்த அரசியலிலே பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே அந்த சபாநாயகர் என்ற அந்த சட்டசபையிலே அவர் இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற வசனத்தை அவர் வாசித்து, இன்னும் பல வசனங்களை நான் அறிந்தேன், இப்படியாய் வாசித்து அந்த சட்டசபையிலே அவர் உரையாற்றினார் என்று நான் கேள்விப்பட்ட பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய ஜெபங்களின் மூலம் அவர் செய்கிறார். நம்மை நோக்கி அவர் பார்த்து நமக்காக அவர் பராக்கிரமம் செய்து தீவிரமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுடைய தெய்வம். ஆமேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நான் நன்றி 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 என்று சொல்லுகிறேன். அப்பா அப்பா, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக பராக்கிரமம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எங்களுக்காக தகப்பனே எண்ணி முடியாத அதிசயங்கள், எங்களால் எண்ணியே பார்க்க முடியாதப்பா, அவ்வளவு அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர், எங்கள் சரீரத்திலே செய்கிறவர், எங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறவர், எங்கள் ஊழியத்திலே செய்கிறவர், இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே நீர் செய்கிறவர் அப்பா. அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நீர் பராக்கிரமம் செய்கிற தேவன் என்பதையும், அப்பா உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் நீர் நிரூபித்து அப்பா நீர் வெற்றி சிறக்கிற ஜெய கிறிஸ்துவா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாங்க, உம்மை பற்றி அறிந்து அப்பா உம்மை போற்றி உம்மிடத்திலிருந்து நாங்கள் விசுவாசத்தினால் நாங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க அப்பா. வானொலியை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தேவ நீதி பலிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எப்படிப்பட்ட பாவங்களிலே இருக்கலாம், அவர்கள் எப்பேற்பட்ட மோசமானவர்களாக இருக்கலாம் அப்பா, ஆனால் உம்மை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பதாய் நீதிமான்களாய் மாறுகிறார்களே. தேவனுடைய நீதி அவர்கள் மீது பலித்து விடுகிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம் அப்பா. இப்படிப்பட்ட பாக்கியங்கள் அவர்களிலே நிறைவேற எங்களை நீதிமான்களாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் குறை குற்றங்களை மன்னித்து வானொலியை நடத்துகிற சகோதரரையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அப்பா, அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், விரும்புகிற காரியங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்களிலே உம்முடைய சித்தம் வெளிப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் அடுத்த வாரத்திலே வளமையான நேரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கருத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி, வாழ்த்துக்கள். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து தேவ செய்தி கூட வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை மறு ஒலிப்பை கேட்கின்ற பொழுதும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட
ட்விட்டர் கூட பார்க்கின்ற பொழுதும் கத்தர் தாமே ஒருவரோடும் பேசுவாராக, வழிநடத்துவாராக. கத்தர் பெரியவர் என்று அவர்கள் வழிநடத்தத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் அந்த வார்த்தைகளை. கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். பலவீனத்தில் பலன் நன்றி.